வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். தக்காளி சூப்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு ஃப்ரையும். இந்த சூப்புக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தக்காளியையும் நடுவுல இந்த மாதிரி பிளஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த தக்காளிய வேக வைக்க போறோம். வெந்ததுக்கு அப்புறமா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச தக்காளிய ஒவ்வொன்னா இதுல சேர்த்துடலாம். இந்த தண்ணியிலேயே தக்காளி 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த தக்காளிய தனியா எடுத்து வச்சு தோல் உரிச்சுட்டு ஒரு மேஷர் வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். தக்காளி வேக வச்சோம் இல்லையா, இந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சூப் பண்ணும்போது இந்த தண்ணிய சேர்த்துக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, கொஞ்சமா கல்பாசி சேர்த்து லைட்டா பொரிய விட்டுருங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா மிளகு சேர்த்து எல்லாமே பொரிஞ்சு நல்லா வாசனை வந்துருச்சு. இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், அடுத்து 15 போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 6 பச்சை மிளகாவை கீரை சேர்த்திருக்கேன். இந்த சூப்புக்கு பச்சை மிளகாய் காரம் தான், அதனால நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இத லைட்டா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட மசிச்சு வச்ச தக்காளிய சேர்த்துட்டு கூடவே தக்காளி வேக வச்ச தண்ணியையும் சேர்க்கிறேன். அடுத்து இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த சூப்புக்கு தேவையான கல் உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். மூடி போடாம ஓப்பன்லயே வெந்துட்டு இருக்கட்டும். சூப் 5 நிமிஷமா கொதிச்சிருச்சு. இது கூட பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சோம்னா கொத்தமல்லி இலையோட வாசனை எல்லாம் சூப்ல இறங்கி சூப் குடிக்கிறதுக்கு நல்ல வாசனையாவும் சூப்பரான டேஸ்ட்லயும் இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா கம கமன் வாசனையா சுவையான தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறோம். 400 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு வச்சாதான் உருளைக்கிழங்கு கருத்து போகாம இருக்கும். இப்ப இதுல உள்ள தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிடலாம். இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சிருங்க. இந்த உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 5-6 பல் பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கறத விட இந்த டைப்ல சேர்த்தோம்னா நல்ல பூண்டோட வாசனை எல்லாம் கம கமன்னு இறங்கி இந்த ஃப்ரை ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல மறுபடியும் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கடலெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிருங்க. ஃப்ளேம் வந்து நம்ம ஏற்கனவே வச்ச லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவுலயே இருக்கட்டும். கிழங்கு வந்து நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். இடையில வந்து அப்பப்போ எப்பவும் போல ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்ப உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். இது வந்து நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். சேர்க்காமையே நல்லாதான் இருக்கும். ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. மூடி எல்லாம் போட வேண்டாம். உருளைக்கிழங்கு இன்னுமே நல்லா ஃப்ரை ஆகி மொறுமொறுன்னு வந்துடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கலந்து விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.